இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 1:5 சிலிசியா நாட்டில் ஜெனோபியஸ் என்ற ஊழியக்காரரும் அவருடைய தங்கையும் கர்த்தருடைய ஊழியத்தை கிபி 285 செய்து வந்தார்கள். அதை பார்த்த ரோம அதிபதி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் நிறுத்தினான். இந்த சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள சகல ஆஸ்திகளிலும் கனத்திலும் மேலாக நான் இயேசுவை நேசிக்கிறேன். காரணம், இயேசு எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார். மரணம் நேர்ந்தாலும் அதை லாபமாக கருதுகிறேன் என்று தைரியமாக ஜெனோபியஸ் கூறினார். ரோம சக்கரவர்த்தியை பின்பற்றி ரோம தெய்வங்களை வணங்க நீ இணங்கவில்லை என்றால் மரணமே உனக்கு நேரிடும் என்ற பயமுறுத்தல்களுக்கு ஜெனோபியஸ் அஞ்சவில்லை. ரோம அதிபதி ஜெனோபியஸை சித்திரவதை செய்யும் கருவியில் வைத்து துன்புறுத்தினான். இதை கண்ட அவருடைய தங்கை தடுக்க முயன்ற போது அந்த பெண்ணை தன் சகோதரனுக்கு முன்பாக நிர்வாணப்படுத்தி அவளை பழுக்க காய்ச்சிய இரும்பு படுக்கையின் மேல் தூக்கி எறிந்தனர். ஜெனோபியஸையும் பழுக்க காய்ச்சிய இரும்பு படுக்கையின் மேல் போட்டார்கள். ஆனால் இருவரையும் கர்த்தர் ஆட்கொண்டதால் அவர்களுக்கு ஒரு ஆபத்தும் நேரிடவில்லை. கோபமுற்ற ரோம அதிபதி அவர்கள் இருவரையும் கொதிக்கும் தண்ணீருக்குள் மூழ்கடியுங்கள் என்று சொன்னான். அதுவும் அவர்கள் இருவரையும் சேதப்படுத்தவில்லை. கடைசியாக இருவரின் தலையையும் ரோம அதிபதி துண்டித்து போட்டான். அவர்கள் இருவரும் கிறிஸ்துவின் பாடுகள் தங்களிடத்தில் பெருகும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். இன்றும் அவர்களுடைய சாட்சி அநேகருக்கு பாடமாக இருக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மனிதனுடைய பாவ சாபம் போக்க கொடூர சிலுவை மரணத்தை சகித்தார். அவமானத்தின் சின்னமாய் இருந்த சிலுவை மரணம் சரித்திரத்தையே மாற்றியது. இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் தந்திருக்கிறது. கெத்சமனே தோட்டத்தில் இருந்தே இயேசுவின் பாடுகள் ஆரம்பித்து மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அவர் ஆத்துமாவிலே அனுபவித்தார். பின்பு பிலாத்துவினிடத்தில் கொண்டு போகப்பட்டு அவரை வாரினால் அடித்து தலையில் குட்டி துன்புறுத்தி கன்னத்தில் அறைந்து முகத்தில் உமிழ்நீரை துப்பி பரியாசம் பண்ணி அவருடைய வஸ்திரத்தை உரிந்து போர் சேவகர்கள் பங்கிட்டு கொண்டனர். இறுதியில் இயேசு வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவையில் மரண தண்டனை என்பது உச்சகட்ட தண்டனையாகும். இது முதலில் பெர்சிய நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதாக ஆய்வுகள் கூறுகிறது. ஆனால் ரோமானியர்கள் இந்த தண்டனையை அடிமைகளுக்கும் அந்நியர்களுக்குமே அதிகம் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த மரச்சிலுவையின் அளவு சுமார் 7 முதல் 15 அடி வரை இருக்கும். 150 கிலோ எடை இருக்கும். சிலுவையில் அறையப்பட்டவரின் முழு எடையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு 2 கைகளால் மட்டுமே தாங்கப்படுவதால் மிகுந்த வேதனையும் தாகமும் மூச்சு திணறலும் உண்டாகும். உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு இரத்த ஓட்டம் பாதிப்படையும். பின்பு பல மணி நேரம் தொங்கி மரணமடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் மற்றும் சிலுவை மரணம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அவரது இரத்தம் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை என்பதையும் சிலுவையில் அவர் சம்பாதித்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ஈவு என்பதையும் எண்ணி தேவனுக்கு நன்றியுடையவர்களாய் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையிலே நீர் பட்ட பாடுகள் அனைத்தும் எங்களுக்காக தகப்பனே. ஆண்டவரே, கிருபையினாலே விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீர் சம்பாதித்து கொடுத்த பெரிய ஈவாகிய ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.